இன்னைக்கு நாமோ திருக்குறான்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான கதையை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு சூப்பர் பவரோட கதை. தங்களை இந்த உலகத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நம்பின ஆத் அப்படிங்கிற சமுதாயத்தோட வியக்க வைக்கிற எழுச்சி, அப்புறம் அவங்களோட வீழ்ச்சியை பத்தின கதை தான் இது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் ஆத் சமூகத்தோட முழு கதையோட மையப்புள்ளியே. அவங்க எப்படி அவ்வளவு பெரிய சக்தி ஆனாங்க, அப்புறம் எப்படி திடீர்னு சரிஞ்சு போனாங்க? இதுக்கு பின்னால இருக்கிற பாடங்களை நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஆத் சமூகம்னா யாரு? அவங்கள அந்த காலத்தோட ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்தினது எது? அதை பத்தி பாப்போம். இவங்க வாழ்ந்த இடம் இன்னைக்கு இருக்கிற ஏமன், ஓமன் நாடுகளுக்கு நடுவுல அஹ்காஃப்னு சொல்லப்படுற ஒரு பகுதி. அதாவது மணல் குன்றுகள் நிறைஞ்ச ஒரு இடம். நூஹ் நபி காலத்துக்கு அப்புறமா உலகத்திலேயே இவங்கள மாதிரி ஒரு பலமான சமூகம் இருந்ததே இல்ல. ஆனா அவங்க சிலை வழிபாட்டுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த நிலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தோட்டங்கள், நீரூற்றுகள்னு பாக்குறதுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அவங்களோட இந்த அசைக்க முடியாத சக்திக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருந்துச்சு. ஒன்னு, அவங்களோட பிரம்மாண்டமான உடல் வலிமை. 2வது, அவங்க கிட்ட இருந்த பொருளாதார பலம். 3வது, மலைகளையே கொடைஞ்சு மாளிகையா மாத்துற அளவுக்கு அவங்க கிட்ட இருந்த அபாரமான கட்டிடக்கலை திறமை. அவங்களுடைய தலைநகரம் இரம். அதோட பிரம்மாண்டத்தை பத்தி திருக்குரான் ரொம்ப அழகா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு நகரம் உலகத்துல வேற எங்கேயுமே உருவாக்கப்படல அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக இறை தூதர் ஹூத் அனுப்பப்படுறார். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஹூத் நபி வெளியில இருந்து வந்தவர் கிடையாது. அவர் அதே ஆது சமூகத்தைச் சேர்ந்தவர், அவங்கள ஒருத்தர். இறைவன் அவங்களுக்குள்ள இருந்து ஒருத்தரையே தேர்ந்தெடுத்து ஒரு முக்கியமான செய்தியோட அனுப்புறான். ஹூத் நபி கொண்டு வந்த செய்தி ரொம்பவே எளிமையான, நேரடியான ஒண்ணு. ஏன் மக்களே, ஒரே இறைவனான அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க அப்படின்னு தம் மக்களே கூப்பிட்டார். அவரோட இந்த அழைப்புல 2 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. முதல்ல, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த எல்லா அருட்கொடைகளுக்கும் இந்த செழிப்புக்கும் நன்றியோட இருங்கன்னு சொன்னாரு. அடுத்து, ஒருவேளை நீங்க இத மறுத்தா ஒரு பெரிய தண்டனை வரணும்னு எச்சரிச்சாரு. இவ்வளவு சக்தி, இவ்வளவு பெருமையோட இருந்த அந்த ஆட் சமூகம் இந்த நேரடியான அழைப்பை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அவங்களோட பதில் என்னவா இருந்துச்சு? அவங்களோட எதிர்வினைய நாம 3 வகையா பிரிக்கலாம். முதல்ல, ஏளனம். ஹூத் நபிய பார்த்து நீ ஒரு பைத்தியக்காரன், ஒரு பொய்யன் அப்படின்னு சொன்னாங்க. 2வது, ஆணவம். எங்களை விட பலசாலி இந்த உலகத்துல யார் இருக்கா அப்படின்னு பெருமையா கேட்டாங்க. கடைசியா நேரடியா சவால் விட்டாங்க. நீ பயமுறுத்துற அந்த தண்டனைய இப்போவே கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு அவங்களோட மனநிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஒரு பக்கம் ஹூத் நபியோட பணிவான, அக்கறையான வேண்டுகோள். இன்னொரு பக்கம் ஆத் சமூகத்தோட ஆணவம், திமிரு, அலட்சியம் நிறைஞ்ச பதில்கள். அவங்க இப்படி ஆணவமா சவால் விட்டதுக்கு அப்புறம் இறைவனோட பதில் வர ஆரம்பிச்சது. எல்லாமே ஒரு பயங்கரமான வறட்சியிலிருந்து தொடங்குச்சு. அவங்களோட செழிப்பான பூமியெல்லாம் காஞ்சு போச்சு. அப்போதான் ஒரு நாள் வானத்துல ஒரு பெரிய கருமேகம் தெரிஞ்சது. ரொம்ப நாள் வறட்சிக்கு பிறகு அதை பார்த்ததும் மக்களுக்கு ஒரே சந்தோஷம். மழை வரப்போகுதுன்னு நினைச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஹூத் நபிக்கு அதோட உண்மையான முகம் தெரிஞ்சது. அவர் சொன்னாரு, இல்ல, இது நீங்க அவசரப்படுத்தி கேட்டீங்களே, அந்த வேதனை தான் இது. இது ஒரு வலி மிகுந்த புயல் காற்று அப்படின்னு எச்சரிச்சாரு. அது ஒரு சாதாரண புயல் இல்ல, கொடூரமான இடைவிடாத ஒரு புயல். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ந்து 7 இரவுகளும் 8 பகல்களும் ஓயாம அந்த புயல் காற்று அவங்கள தாக்கிட்டே இருந்துச்சு. அதிலிருந்து தப்பிக்கவோ ஒளியவோ உங்களுக்கு எந்த வழியுமே இல்ல. திருக்குரான்ல இருக்கிற இந்த ஒரு வரி அந்த பேரழிவோட மொத்த தாக்கத்தையும் நமக்கு உணர்த்துது. அந்த பிரம்மாண்டமான ஆத்மக்கள் வேரோடு சாய்ச்ச பேரிச்ச மரங்களோட அடிமரம் மாதிரி உயிரில்லாம கிடந்தாங்கன்னு சொல்லுது. அவங்களோட பலம், அவங்களோட மாளிகைகள், அவங்களோட பெருமை எல்லாமே அந்த ஒரே புயல்ல காணாம போச்சு. ஆனா இந்த கதை இத்தோடு முடியல. இந்த பெரிய அழிவுக்கு பிறகும் இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் இன்னைக்கும் ரொம்பவே முக்கியமா இருக்கு. அந்த பயங்கரமான அழிவுக்கு நடுவுல இறைவன் ஹூத் நபியையும் அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரை பின்தொடர்ந்தவங்களையும் பத்திரமா காப்பாத்தினான். இது நம்பிக்கையாளர்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. அப்போ இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? 3 விஷயங்கள். 1, நம்ம கிட்ட எவ்ளோ பெரிய பலம் இருந்தாலும், எவ்ளோ செல்வம் இருந்தாலும் அது இறைவனோட சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. 2வது, ஆணவம் தான் அழிவோட முதல் படி. 3வது,
இறைவனோட வழிகாட்டுதலை நாம நிராகரிச்சா அது பேரழிவுக்கு தான் கொண்டு போய் விடும். ஆத் சமூகத்தோட அந்த இரம் நகரம் இப்போ இல்ல, மண்ணுக்குள்ள மறைஞ்சு போயிருச்சு. ஆனா அவங்க கேட்டாங்களே ஒரு கேள்வி, எங்களை விட பலசாலி யாருன்னு. அந்த ஆணவத்தோட குரல் இன்னைக்கும் நம்ம உலகத்துல வேற வேற உருவத்துல ஒளிச்சுக்கிட்டு இருக்கா. இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.